உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நேரமா உனக்கு ஃபோன் பண்றது சிவா, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கற? எங்க இருக்க? ஒரு முக்கியமான வேலையா பிருந்தாவன் வரைக்கும் வந்திருக்கேன். அங்க எதுக்கு போன? தனியாவா? சிவா, உன்னை யார் அங்க தனியா போக சொன்னது? நான் எதுக்கு கேக்குறேன்னா, நீ இத்தனை வருஷத்துல தனியா எங்கேயும் போனதே இல்லையே. சொல்லாம எதுக்கு அங்க போன? இன்னைக்கு திருவிழா நேரம், அங்க எவ்வளவு கூட்டமா இருக்கும்னு தெரியாதா? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன். ஏன் இப்படி தனியா கிளம்பி போன? ஐயோ சித்தி, எதுக்காக டென்ஷன் ஆவறீங்க? எனக்கு எதுவும் ஆகாது. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என்னோட சித்தி கிட்ட. சித்தி, மீட் மை ஃப்ரெண்ட். He is Mr. Mohan. பார்க்காமலேயே டிசைனை ஃபைனல் பண்ணிட்டீங்களா? பகவத்கீதை தானே? நீங்க என்ன புதுசா ஒரு வித்தியாசமான டிசைனை கொண்டு வர போறீங்க? இட்ஸ் ஓகே. அப்படின்னா இவங்க தான் ராதாவோட அம்மாவா? ராதாவுக்கு உங்களுக்கும் என்ன உறவு? ராதா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஆமா, அவளை நான் தான் பெத்து தொலைச்சேன். இவங்க தான் என்னோட சித்தி. ரொம்ப பாசமானவங்க. சித்தி தான், ஆனா அம்மாவுக்கும் மேல. உங்களுக்கு ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். யூ கேரி ஆன் ப்ரோ. சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் ஆகாது. ஐ அம் ஓகே. ஷிபா, நீ அந்த இடத்துக்கு ஏன் போன? என்ன வேலையா போன? நான் இங்க ஜென்மாஷ்டமி ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன் சித்தி. சரி சித்தி, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் கால் பண்றேன். பாய். சிவா அண்ணா, இந்த சிவா மோகன் கூட இருக்கான். ஒருவேளை மோகன் ஏதாவது வாயை திறந்து அங்க சொல்லிட்டான்னா என்னோட வாழ்க்கையே இங்க நாசமாயிடும். எல்லாமே முடிஞ்சு போயிடும். நான் மொத்தமா அழிஞ்சு போயிடுவேன். நான் முழுசா அழிஞ்சு போயிடுவேன். நான் எப்படியாவது அவங்கள போய் தடுக்கணும். டிரைவர், காரை இன்னும் வேகமா ஓட்டு. ராதா, அவங்களோட பேரு மயூரி. அப்போ நீங்க தானா அவளோட அம்மா? உறவை ஏற்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. பதில் சொல்லுங்க எனக்கு. நீங்களா எப்படி ஒரு அம்மாவா இருக்க முடியும்? இவங்க நம்மளோட சாஸ்திரத்தை கூட பொய்யாக்கிட்டாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க எப்பவும் பிள்ளை மனசு கல்லா இருக்கலாம், ஆனா பெத்த மனசு எப்பவும் பித்தாதான் இருக்கும்னு சொல்லுவாங்க. முதல்ல இப்படி உளறத நிறுத்து. ஆமா, உன்னை பெத்தது நான் தான். ஆனா எனக்கு உன்னோட எந்த உறவும் இல்லை. எனக்கு உன்னை பத்தி சுத்தமா எதுவும் தெரியாது. நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. நான் அவங்கள வீடியோ கால்ல இப்பதான் பார்த்தேன். சக்தி சொன்னது கரெக்ட் தான். ஆனா வெளித்தோற்ற மாதிரி இல்ல. அவங்க மருந்து பாட்டில்லாம் இருக்குல்ல, அதுல அவங்க விஷ பாட்டில். மோனையா, நம்ம டாக்டர் சிவா கிட்ட அம்மாவை மந்திரா மேடமோட சுயரூபத்தை டாக்டர் சிவா முன்னாடி கொண்டு வந்தே ஆகணும். நான் மந்திரா மேடம் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சக்தியை சந்திச்சேன்.
ஆனா சக்தி கூட இப்போ ஒரு மனப்பூர்வமான உறவுல இணைஞ்சிட்டேன். மோனையா எதுவுமே எதிர்ச்சியா நடக்கிற மாதிரி இல்ல. இதுதான் மாமா எங்க ஊரு. இந்த ஊர்ல எல்லாருக்கும் தானாவே உறவு ஏற்பட்டுரும். இப்ப நான் உங்களை அக்கான்னு கூப்பிட்டதுனால அப்ப நீங்க எனக்கு மாமா தானே? அப்புறம் பிருந்தாவன்ல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிரும். நம்ம டாக்டர் சிவாக்கு அவங்கள பத்தி சொல்லி ஆகணும். மோனையா என்ன பொறுத்த வரைக்கும் டாக்டர் சிவா சக்தியோட காதல் கதையோட மிகப்பெரிய எதிரியே மந்திரா மேடம் தான். இவங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. டாக்டர் சிவா இருக்கார்ல, சக்தியை உயிருக்கு உயிரா காதலிக்கிறார். எனக்கு இந்த பூஜையை நல்லபடியா முடிக்கலாம். அதுக்கப்புறமா நான் சிவா கிட்ட பேசுறேன். ஆமா மோனையா, அவங்க கிட்ட சொல்லியே ஆகணும். கடவுள் கிருஷ்ணர் கூட அதனாலதான் அவங்கள நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்காரு போல. ராதாவும் மோகனும் சிவா கிட்ட என்னை பத்தி உண்மையா சொல்லிட்டாங்கன்னா எல்லாமே பாழா போயிடுமே. இத்தனை வருஷங்களா கஷ்டப்பட்டு நான் இவ்ளோ தூரம் வந்து நின்னு இருக்கேன். எல்லாமே ஒரு நொடியில முடிஞ்சு போறதுக்கா? இல்ல, சிவா கிட்ட என்ன பத்தின உண்மைய ராதாவும் மோகனும் சொல்றதுக்கு முன்னாடி அவங்கள தடுத்து நிறுத்தி ஆகணும். இவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்துறதுக்கு சரியோ தப்போ எந்த பாதையை வேணா தேர்ந்தெடுப்பேன். ராதா, மோகன், சிவா, சக்தி யார் என் பாதையில குறுக்கிட்டாலும் நான் அதோட அவங்கள அழிச்சிடுவேன். வாட்? இவங்க எப்படி இங்க? இல்ல நான் தான் தேவையில்லாம யோசிக்கிறேன். ஏ சக்தி, அந்த வந்துடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.